ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு எஸ்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் சாந்தே. நாம் இன்னைக்கு ஃப்ரீ ஆர் எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸில் 9th வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஷார்ப் எட்ஜு எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில டிசைன்ஸை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் செயின் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி பிகினர்ஸுக்காக வேண்டி ஷார்ப் எட்ஜு நான் போட்டு காட்டுறேன். கிரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இதில் செயின் ஸ்டிச் போடுறோம். இதில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்து எண்டு நாட் போட்டு இதை வச்சுருக்கேன். இப்போ செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறதில் இந்த ஷார்ப் எட்ஜ் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டி இந்த வீடியோ. இந்த இடத்துல கொண்டு இப்படி முடிச்சுட்டு சின்ன செயினாக போட்டுக்கணும். சின்ன செயின் போட்டு முடிச்சுட்டு அப்படி எப்பவும் போல் லாங் செயின் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வந்தோடனே இந்த இடத்துல லாங் செயின் போட்டு முடிச்சுட்டு இப்படி டவுன் பை டைரக்ஷனில் சின்ன செயின் ஒன்று போட்டுட்டு அப்புறம் எப்பவும் போல் நம்ம கொண்டு வந்துடலாம். சின்ன செயின் போட்டுட்டு இங்கே குட்டி செயின் முடிச்சுட்டு இந்த இடத்துல போட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ திலகம் ஷேப்பில் இருக்கிற லீஃப் டிசைன் மாதிரி இருக்கிற இடத்துக்கு இப்போ போடுறோம். இது நல்ல நெருக்கமாகவே நான் செயின் போடுறேன். உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லாங் செயினாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல இது பண்ணி விட்டு சின்ன செயின் ஒன்று போட்டுட்டு அப்புறம் இப்படி லாங் போட்டுக்குங்க. இப்போ ஷார்ப் எட்ஜ் நல்லா கிளியர் கட்டாக தெரியுது பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க நல்லா போட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ சர்க்கிளாக இருக்கிறதுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இது இந்த இடத்துல இப்படியே கொண்டு இந்த இடத்துல விட்டு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஷார்ப் எட்ஜ் கீழே டவுன் பை டைரக்ஷனில் போட்டு சின்ன செயின் இந்த இடத்துல போட்டு இங்கே சின்ன செயின் அப்புறம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சின்ன செயின் அப்புறம் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அந்த சின்ன செயின் போடுற லாக்கு தான் நமக்கு அந்த எட்ஜு நமக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற இடம். இந்த இடத்துல சின்ன செயின் போட்டோம்னா அந்த இடத்துல நீட் லுக் வந்துடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் போடணும். இப்போ டவுன் பை டைரக்ஷனில் போட்டுட்ருக்குறோம். இங்கே போட்டு முடிச்சுட்டு நீடில் இப்படி திருப்பி இந்த இடத்துல குட்டி செயின் போட்டு எட்ஜு திருப்புறது ஷார்ப் எட்ஜ் வரதுக்காக வேண்டி அப்புறம் லாங் செயின் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே சின்ன லாக்கு அப்புறம் லாங் செயின்
சின்ன செயின், அப்புறம் இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷனில் சின்ன செயின் போட்டு இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஷார்ப் எட்ஜ் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்த உடனே நீடில் திருப்பிட்டு சின்ன லாக் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்துடணும். இங்கே வந்தோடனே சின்ன லாக் போட்டு அப்புறம் நீடில் வந்து திருப்பி சின்ன லாக் போட்டு டவுன்வர்ட் டைரக்ஷனில் பெரிய செயினை போட்டு கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்படி ரவுண்டு ஷேப்பில் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக செயின் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்படி பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் டிசைன் போட்டாலும் அந்த கர்வ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம saree கூட புட்டா போட்டுக்கலாம். ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவ் டிசைனு, பேக் நெக் டிசைன் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் கொடுக்கலாம். இதுலேயே வந்து உள்ள பீடு கொடுத்து கூட நம்ம சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்க நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ கம்யூனிட்டி டேப்லேயும் பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்குங்க. ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸ்னுடைய வீடியோ இந்த வீடியோனுடைய எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். அதையும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ப் எட்ஜு எப்படி போடுறதுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் இட். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை.